அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் ட்ரேடின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். முன்பு கண்ட்ரோல் பேனல் போர்டை அதில் பொருத்தப்பட்ட ஆக்சசரிஸுடன் தயாரிப்பது பற்றி அறிந்தோம். இன்றைய செஷனில் நாம் கண்ட்ரோல் பேனல் கேபினெட்டில் சர்க்கியூட் பிரேக்கர்கள், ரிலேகள், கான்டாக்டர்கள் மற்றும் டைமர்கள் போன்ற பல்வேறு கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ்களை ஏற்றுதல். கண்ட்ரோல் பேனலில் தேவையான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் சென்சர்களை அடையாளம் கண்டு இன்ஸ்டால் செய்தல். வயரிங் டயக்ராமின் படி கண்ட்ரோல் கேபினெட்டை வயரிங் செய்தல், XLPE கேபிள்களை பஞ்சிங், சேனலிங், டையிங் மற்றும் செக்கிங் செய்தல் மற்றும் கண்ட்ரோல் பேனலை அதன் பெர்ஃபார்மன்ஸுக்காக சோதித்தல் பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் கண்ட்ரோல் பேனல் கேபினெட்டில் பல்வேறு கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர்கள், ரிலேகள், கான்டாக்டர்கள் மற்றும் டைமர்கள் போன்றவற்றை மவுண்ட் செய்ய கற்றுக்கொள்வோம். அதற்கு தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, மல்டிமீட்டர் 1, வயர் கட்டர் அல்லது ஸ்ட்ரிப்பர் 1, நீடில் ஃபைல் செட் 1 செட், ரவுண்ட் ஃபைல் செட் 1, ஹேண்ட் ட்ரில்லிங் எலக்ட்ரிக் மிஷின் 6 mm 1, ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் ஸ்மூத் 150 mm 1, ஃப்ளாட் ஃபைல் ஸ்மூத் 150 mm 1, MCB 3 pole 415 volts 16 amps 1, OLR 3 phase 415 volts 0 to 15 amp 1, contactors 3 phase 415 volts 16 amps 240 volt coil 5, timer 1 phase 2, push button 240 volts 4, indicating lamp with holder 3, limit switch 1, on off rotary switch 3 phase 32 amps 1, scriber 100 mm 1, steel rule 30 cm, assorted size bolt and nut தேவைக்கேற்ப. முதலில் நாம் கண்ட்ரோல் பேனலை தயாரிக்க போகும் கண்ட்ரோல் சர்க்கிட் டயக்ராமை உருவாக்க வேண்டும். பின்னர் கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு ஏற்ப கண்ட்ரோல் கேபினெட்டுக்கான லேஅவுட் டயக்ராமை உருவாக்கவும். கண்ட்ரோல் பேனல் கேபினெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். டிவைஸ்கள் பொருத்தப்பட வேண்டிய 4 பேனல் போர்டில் பேஸ் பிளேட்டின் மொத்த பகுதியை அளவிடவும். சர்க்கியூட் பிரேக்கர், கான்டாக்டர், புஷ் பட்டன், OLR, ஆன் ஆஃப் ரோட்டரி ஸ்விட்ச், டைமர் போன்ற டிவைஸ்களை மவுண்ட் செய்து தேவையான பகுதியை கண்டறிந்து சரிபார்க்கவும். தேவைப்படும் மொத்த ஆக்சசரிஸின் எண்ணிக்கையிடும்படி சர்க்கியூட் பிரேக்கர்கள் மற்றும் கான்டாக்டர்களை ஏற்ற டிஐஎன் ரேல் மற்றும் ரேஸ்வேகளை எங்கே ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் என்று பிளேட்டில் மார்க் செய்யுங்கள். மவுண்டிங் டிவைஸ்களுக்கு லேஅவுட்டை மார்க் செய்யும் போது அது முழு பகுதிக்கும் சமமாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. ஒரு முனையில் அனைத்து ஐட்டம்களையும் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். எதிர்கால தேவைகளுக்காக சிறிய இடம் ஒதுக்குங்கள். எலக்ட்ரிக் ட்ரில் மூலம் நட்ஸ் மற்றும் போல்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஹோலை செய்யுங்கள். ஹோல்ஸ் வழியாக போல்ட் பொருந்தவில்லை என்றால் ஒரு நீடில் ரவுண்ட் ஃபைல் அல்லது பெரிய பிட்களை பயன்படுத்தி போல்ட்டை ஃப்ரீ கோயிங்காக செய்யுங்கள். பேஸ் பிளேட்டில் உள்ள லேஅவுட்டுக்கு ஏற்ப டிவைஸ்களை ஃபிக்ஸ் செய்து ஒவ்வொரு டிவைஸையும் அதன் ரிஜிடிட்டி மற்றும் சரியான பொசிஷனை சரிபார்த்து அதை செக் செய்யவும். ரிலே காயில், கான்டாக்டர் காயில் போன்றவற்றை வேலை செய்யும் வோல்டேஜின் எக்ஸ்டர்னல் சோர்ஸுடன் கனெக்ட் செய்து அதன் ஃபங்க்ஷனை உறுதிப்படுத்தவும். குறிப்பாக புஷ் பட்டன்கள் மற்றும் கான்டாக்டர்களின் நார்மலி க்ளோஸ் மற்றும் நார்மலி ஓப்பன் கான்டாக்டர்களில். இதுவரை நாம் பார்த்தது சர்க்கியூட் பிரேக்கர்கள், ரிலேகள், கான்டாக்டர்கள், டைமர்கள் மற்றும் பிற கண்ட்ரோல் எலிமெண்ட்களை கண்ட்ரோல் பேனலில் எவ்வாறு பொருத்துவது. கண்ட்ரோல் பேனலில் தேவையான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் சென்சர்களை கண்டறிந்து இன்ஸ்டால் செய்வதன் மூலம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதற்கு தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: டாக்கோமீட்டர் டிஜிட்டல் 3.5 digit along with tacho generator set 1, single phase frequency meter digital 3.5 digit 1, temperature indicator digital 3.5 digit along with thermistor sensor unit 1, voltmeter 0 to 600 volts digital 1, voltmeter 0 to 300 volts digital 1, ampere meter 0 to 30 amps digital 3.5 digit 3, assorted size nuts and bolts தேவைக்கேற்ப, ஆர்டினரி மற்றும் ஸ்ப்ரிங் டைப் வாஷர் தேவைக்கேற்ப, 1 square mm கேபிள் தேவைக்கேற்ப. முந்தைய நடைமுறையில் பயன்படுத்தப்பட பேனல் போர்டை நாம் எடுத்து ஃப்ரண்ட் பேனலில் பேனல் மீட்டர்கள் மற்றும் இண்டிகேட்டர்களை ஃபிக்ஸ் செய்யலாம். இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு பொருத்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சரியான ரேஞ்சில் செலக்ட் மற்றும் ஐடென்டிஃபை செய்யவும். இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு தேவையான டெம்பரேச்சர் மற்றும் ஸ்பீடுக்கான சென்சர்களை செலக்ட் மற்றும் ஐடென்டிஃபை செய்யவும். கண்ட்ரோல் டிவைஸ்கள் பேஸ் கவரில் பொருத்தப்பட்டுள்ளன மற்றும் ஃப்ரண்ட் பேனலில் இண்டிகேட்டர்கள் ஃபிட் செய்ய வேண்டும். கருவிகளில் கனெக்ட் செய்யப்பட வேண்டிய அந்தந்த பாயிண்ட்களில் வயர் பொருத்தப்படுகிறது. ஃப்ரண்ட் பேனலில் உள்ள இண்டிகேட்டர்களை ஃபிக்ஸ் செய்ய பொசிஷனை குறிக்கவும். ஃப்ரண்ட் பேனலின் மீட்டர் மற்றும் பிற ஃபிக்ஸ்சர்ஸை சரி செய்ய ஹோல்ஸை உருவாக்கவும். ஃப்ரண்ட் பேனலில் மீட்டர்ஸ் மற்றும் இண்டிகேட்டர்களை ஃபிக்ஸ் செய்யவும். லைன் இண்டிகேட்டர், ட்ரிப் இண்டிகேட்டர் போன்ற டிவைஸுகள் ஃப்ரண்ட் பேனலின் மேல் இருக்க வேண்டும்.
இந்த அமைப்பில் பார்ப்போம் கண்ட்ரோல் கேபினெட்டில் எப்படி வயரிங் செய்வது மற்றும் XLPE கேபிள்களை சேனலிங் டையிங் செய்வது மற்றும் சரிபார்ப்பது எப்படி. இந்த பயிற்சியை செய்ய தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, மல்டிமீட்டர் 1, வயர் கட்டர் அல்லது ஸ்ட்ரிப்பர் 1, டையிங் கிளிப்ஸ் தேவைக்கேற்ப, ஃபெரியூல் தேவைக்கேற்ப, PVC சேனல் தேவைக்கேற்ப, டின்ரேல் தேவைக்கேற்ப, டெர்மினல் கனெக்டர் தேவைக்கேற்ப, XLPE கேபிள் 1.5 ஸ்கொயர் mm 600 volts தேவைக்கேற்ப, 1 ஸ்கொயர் mm கேபிள் காப்பர் தேவைக்கேற்ப, பெல்ட் ஸ்ட்ராப்ஸ் தேவைக்கேற்ப, வயர் ஸ்லீவ்ஸ் தேவைக்கேற்ப, வயர் கிளிப்ஸ் தேவைக்கேற்ப, குரோமெட்ஸ் தேவைக்கேற்ப, பனானா சாக்கெட்ஸ் 5 mm 1. முந்தைய வீடியோகளில் கண்ட்ரோல் பேனல் போர்டின் கண்ட்ரோல் ஆக்சசரிஸ் தயார் செய்து ஃபிட் செய்தோம். இப்போது ஆக்சசரிஸை XLPE கேபிள்களை பயன்படுத்தி வயரிங் செய்ய வேண்டும். இப்போது டயக்ராமின் படி கண்ட்ரோல் கேபினெட்டை பஞ்சிங், சேனலிங் மற்றும் டையிங் மூலம் வயரிங் செய்வதற்கு பயிற்சி செய்வோம். முதலில் வயரிங் டயக்ராமை வரையவும். லைன் கண்ட்ரோலர், நியூட்ரல் மற்றும் கிரவுண்ட் கனெக்ஷன்களுக்கு பயன்படுத்தப்படும் கேபிள்களின் கலர் கோடிங்கை பின்பற்றவும். சப்ளை லைன் மற்றும் லோட் லைன் ஆகியவை ஃபெரியூலை பயன்படுத்தி கலர் கோட் மற்றும் நம்பர் செய்ய வேண்டும். வயரிங் டயக்ராமின் படி அனைத்து கண்ட்ரோல் டிவைஸ்களையும் மற்றும் பிற ஆக்சசரிஸ்களையும் கனெக்ட் செய்யவும். டை மற்றும் வயர் கிளிப்புகள் மூலம் XLPE கேபிள்களை பஞ்ச் செய்யவும். கேபிள்களை அதிகமாக கட்டுவதற்கு பெல்ட் ஸ்ட்ராப்புகளை பயன்படுத்துங்கள். ஃப்ரண்ட் டோருடன் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் போது கேபிள்களின் பஞ்ச் மீது யூ லூப்பை உருவாக்கவும். கேபிள்களை கட்டுவதற்கு அதிகப்படியான டை எண்ட்ஸ் மற்றும் மற்ற அதிகப்படியான பார்ட்ஸையும் கட் செய்யவும். கேபிள்களை கண்ட்ரோல் டிவைஸுகள் மற்றும் ஆக்சசரிஸ்களுடன் கனெக்ட் செய்த பிறகு தொடர்ச்சியை சரிபார்க்கவும். XLPE கேபிள்களில் தொடர்ச்சியை சரிபார்த்து அவற்றை இறுக்கவும். அந்தந்த டெர்மினல்களில் உள்ள அனைத்து கேபிள்களையும் பேஸ் பிளேட்டில் பொருத்தப்பட்டுள்ள டிவைஸுகளுடையும் இணைக்கும் பாயிண்ட்ஸையும் சரிபார்க்கவும். கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் ஆக்சசரிஸ் பொருத்தப்பட்ட XLPE கேபிள்களுடன் ஃபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. இப்போது அடுத்த பகுதிக்கு செல்வோம். கண்ட்ரோல் பேனலிற்கான சர்க்கியூட் டயக்ராம் 3 phase இண்டக்ஷன் மூலம் வரையவும். வயரிங் டயக்ராமின் படி கான்டியூட் வயரிங் உள்ள 3 phase மோட்டருக்கு கண்ட்ரோல் பேனலை வயரிங் செய்யவும். மோட்டருக்கு டபுள் எர்த்திங் அமைக்கவும். மோட்டருடன் கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல்களின் சரியான செயல்பாட்டிற்காக வயரிங் டெஸ்ட் செய்யவும். ஃபார்வர்ட், ரிவர்ஸ் மற்றும் புஷ் பட்டன்களை இயக்குவதன் மூலம் மோட்டரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாற்றுவதற்கு கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல்ஸை சரிபார்க்கவும். இதுவரை நாம் சர்க்கியூட் பிரேக்கர்கள், ரிலேகள், கான்டாக்டர்கள் மற்றும் டைமர்கள் போன்ற பல்வேறு கண்ட்ரோல் எலிமெண்ட்களை மவுண்டிங் செய்தல், கண்ட்ரோல் பேனலில் தேவையான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் சென்சர்களை ஐடென்டிஃபை மற்றும் இன்ஸ்டால் செய்தல், கண்ட்ரோல் கேபினெட்டில் வயரிங் மற்றும் XLPE கேபிள் சேனலிங், டையிங் மற்றும் செக்கிங் பற்றி கற்றுக்கொண்டோம். இப்போது அதன் பெர்ஃபார்மன்ஸுக்காக கண்ட்ரோல் பேனலை சோதிப்போம். தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, மெகர் 1000 volts 1, கனெக்டிங் லீட்ஸ் தேவைக்கேற்ப. இப்போது கண்ட்ரோல் பேனலை அதன் பெர்ஃபார்மன்ஸுக்காக சோதிப்போம். கான்டாக்டர்கள், சர்க்கியூட் பிரேக்கர்கள் போன்றவற்றின் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டரை கொண்டு செக் செய்து டேபிளில் உள்ள வேல்யூஸை உள்ளிடவும். ஏதேனும் ஷார்ட் சர்க்கியூட் அல்லது ஓப்பன் சர்க்கியூட் தவறு இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். பேனல் போர்டில் சப்ளையை ஆன் செய்து லைன் இண்டிகேட்டர், மீட்டர்கள் போன்றவற்றின் ஃபங்க்ஷன்களை சரிபார்க்கவும். சரியான ஃபங்க்ஷனிங்க்கு கான்டாக்டர், புஷ் பட்டன், சுவிட்சுகள் மற்றும் டைமர் ஆகியவற்றை சோதிக்கவும். டேபிளில் நிலையை உள்ளிடவும். மோட்டரை ஆன் செய்து ஸ்பீட் மற்றும் டெம்பரேச்சருக்கான சென்சர்களின் செயல்பாட்டை சரிபார்க்கவும். ஏதேனும் கண்ட்ரோல் டிவைஸ் ஃபால்ட்டியாக இருந்தால் புதிய கண்ட்ரோல் டிவைஸ்களை மாற்றி அதை மீண்டும் சோதிக்கவும். மோட்டார் மூலம் கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல்களின் சரியான செயல்பாட்டிற்கு கம்ப்ளீட் வயரிங்கை சரிபார்க்கவும். இறுதியாக மோட்டார் ஆபரேஷனுடன் கண்ட்ரோல் பேனலில் பெர்ஃபார்மன்ஸை சோதிக்கவும். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது: கண்ட்ரோல் பேனல் கேபினெட்டில் சர்க்கியூட் பிரேக்கர்கள், ரிலேகள், கான்டாக்டர்கள் மற்றும் டைமர்கள் போன்ற பல்வேறு கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸை ஏற்றவும். கண்ட்ரோல் பேனலில் தேவையான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் சென்சர்களை கண்டறிந்து இன்ஸ்டால் செய்யவும். வயரிங் டயக்ராமின் படி கண்ட்ரோல் கேபினெட்டின் வயரிங், XLPE கேபிள்களின் பஞ்சிங், சேனலிங், டையிங் மற்றும் செக்கிங் செய்தல் மற்றும் இறுதியாக அதன் பெர்ஃபார்மன்ஸுக்காக கண்ட்ரோல் பேனலை சோதிக்கவும். உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.